மன்மதை காக்கும் தென்புலகால் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. இந்த விகாகாசி அரசாங்கம் எங்களுக்கு 7 கோடி ரூபா ஃபைன் போட்டாங்க, நீங்கள் எங்கள் கடலில் வந்து மீன் பிடிக்கிறீங்க. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஒரு கேரளா எம்பி எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணார். நான் அங்கே சாலிசிட்டர் பேசுகிறேன். அவர் கேட்குறாரு, நீங்கள் எப்படி 3000 கிலோமீட்டர் வந்து மீன் பிடிக்கிறீங்க? நான் கேட்டேன், நீங்கள் 20,000 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த தீவே பிடிச்சி வச்சுருக்கீங்க. விகாகாசி தீவை நீங்கள் இப்போ அமெரிக்காவும் இங்கிலாண்டும் சேர்ந்து ஏமாற்றி, ஜனங்களை ஏமாற்றி, இந்த ஸ்டோலன் ஐலாண்ட் நெட்டில் போட்டு பாருங்கள். தீவு மக்களை ஏமாற்றி வெளியூருக்கு அமைச்சிட்டு அந்த தீவை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. 50 வருஷம் லீஸ் போட்டு. அப்போ நாங்கள் சொன்னோம், ரெக்கார்டு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்கள் சிலப்பதிகாரத்தில் ரெக்கார்டு இருக்குது. பாண்டிய மன்னன் மதுரையில் இறக்குறான். இறக்குறப்ப என்ன சொல்லி இறக்குறான்? என்னால் மதுரைக்கு கெட்ட பேர் சொல்லி இறக்கலை, என்னால் தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர் சொல்லி இறக்கலை, என்னால் தென்னாட்டு கெட்ட பேர் சொல்லி இறக்கலை. மன்மதை காக்கும் தென்புலங்காவல் பதிவு பண்ணுறப்ப மடகாஸ்கர் வரைக்கும் எங்களுடைய எல்லை இருந்ததுன்னு சொன்ன பிறகு எங்களுக்கு 6 லிட்டர் டீசல் போட்டு திருப்பி அனுப்பிச்சாங்க. கேள்விப்பட்டீங்களா? கச்சத்தீவில் போனால் சொல்கிறாங்க, விகாகாசி அரசாங்கம் 6 லிட்டர் டீசல் போட்டு எங்கள் போட்டு திருப்பி அனுப்பிச்சோம். இதுதான் தமிழ் வரலாற்றுக்குள்ள மிக முக்கிய பங்களிப்பு. வரலாறு என்பது வழிபடுவதற்கு மட்டுமல்ல, வழிபடுத்தலுக்கு. நீங்கள் நினைக்கலாம் வரலாறு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? அந்த வரலாறு தெரிஞ்சதால் தான், சிலப்பதிகாரம் தெரிஞ்சதால் தான் எங்களால் வந்து லண்டன் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி 6 லிட்டர் டீசல் வாங்கிட்டு திருப்பி வர முடியும். இல்லைன்னா 7 கோடி ரூபா எப்படி தர முடியும்? வயிற்று பிழப்புக்காக மீன் பிடிக்க போகிற மீனவனால எப்படி 7 கோடி ரூபா பெனால்ட்டி கொடுக்க முடியும்?